ஹலோ எவ்ரிவன். நமக்கு பொதுவாகவே ராஜராஜ சோழன் பற்றி ஒரு சில அபிப்பிராயம் இருக்கும். அதாவது அவர் தஞ்சாவூர் வந்து பெரிய கோயில் வந்து அவர் தான் கட்டியிருக்காரு. அப்புறம் அவர் ஆட்சி பண்ண அவர் ரூல் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா சோழ நாடு வந்து ஒரு பொற்காலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட லேண்ட்மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து அவர் கான்க்யூர் பண்ணியிருக்காரு. அப்புறம் கடல் கலந்து பார்த்தீங்கன்னா அந்த மால்டீவ்ஸ், அப்புறம் ஸ்ரீலங்கா, பே ஆஃப் பெங்கால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறையா அந்த அந்த மேரிடைம் பார்த்தீங்கன்னா அந்த அவர் ரூல் பண்ண டைமில் வந்து ஒரு ஒரு பொற்காலமாக அப்படின்னு வந்து ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. ஸோ அவரை பற்றி தெரியாத சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நம்ம சவுத் இந்தியா வந்து மூவேந்தர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதாவது சேரர், சோழர், பாண்டியர். ஸோ இந்த 3 நாடையும் வந்து ஒரே ஆட்சியில் கொண்டு வந்ததுனால அவருக்கு வந்து அதாவது ராஜராஜ சோழருக்கு வந்து மும்மொழி சோழாங்கிற பட்டப்பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதாவது தனித்தனி நாடாக இருந்ததை ஒரே நாடாக இணைச்சு ஒரே சோழ நாடாக வந்து அவர் வந்து ஆட்சி பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மும்மொழி சோழங்கிற பட்டப்பேர் வந்து அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ இருக்கிற அந்த தஞ்சை பெரிய கோயிலில் அங்கே இருக்கிற கல்வெட்டில் பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த டைமில் சோழர்கள் அவர் ஆண்ட டைமில் என்னென்ன மக்களுக்கு வந்து என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன நன்கொடை கொடுத்துருக்காங்க, அப்புறம் வார்லெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு யார் சாதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டுகளை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா இவர் சொன்ன விஷயங்கள் வந்து ராஜராஜ சோழன் வந்து அவர் சொற்பொழிவாக சொன்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதாவது ராஜராஜ சோழன் பேசிய விஷயங்களெல்லாம் வந்து அந்த கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, அவர் ரூல் பண்ண டைமில் இந்த துறவி படைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்பை குரூப் இருப்பாங்க. ஸோ ஸ்பை டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க சொந்த ஒரு நாட்டுக்கு. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்பவே பயங்கரமாக செயல்பட்டுருக்காங்க. ஸோ அந்த அவர் கான்க்ரீட் பண்ண நாட்டில் பார்த்து எந்த அளவுக்கு ஆட்சி போயிட்டுருக்கு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இந்த ராஜராஜ சோழனுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து அவருக்கு ப்ராப்பராக வந்து அந்த அந்த டைமில் அவங்க பயங்கரமாக செயல்பட்டதுனால ஒரு ஒரு பெரிய லேண்ட்மார்க்ஸ் வந்து இவரால் ஆட்சி பண்ண முடிஞ்சது. நம்ம தமிழ் மன்னர்கள்லேயே கடல் கடந்து போய் ஆட்சி பண்ணதில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் மட்டும்தான் இடம்பெறுவாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து அவர் ஃபர்ஸ்ட்டு அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து அவர் ஆட்சி பண்ண டைமில் வந்து ரூல் பண்ணல. ஸோ அவர் வந்து நம்ம சவுத் இந்தியா பார்த்து ஓரளவுக்கு ஒரு லேண்ட்மார்க்ஸ் வந்து ராஜராஜ சோழன் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ இருக்கிற ஆந்திரா, அப்புறம் கர்நாடகா, அப்புறம் கேரளா, அப்புறம் தமிழ்நாடு, இந்த 4 ஸ்டேட்டு இருக்கிற அந்த நிலப்பரப்பை பார்த்திங்கன்னா அந்த டைமில் ராஜராஜ சோழன் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்புறம் கடல் கலந்து பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்கால், அப்புறம் ஸ்ரீலங்கா, அப்புறம் மால்டீவ்ஸ், இந்த தீவுகளில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் அவர் ஆட்சி பண்ண டைமில் வந்து ஃபுல்லாகவே கான்க்ரீட் பண்ணி ரூல் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழனுக்கு வந்து ஒரு ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. அதாவது அவர் வந்து ராஜேந்திர சோழன் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து அந்த இந்தோனேஷியா, தாய்லாந்து, அப்புறம் மால்டீவ்ஸ், சிங்கப்பூரெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஆட்சி பண்ண டைமில் தான் போய் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேஸ் பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்தது வந்து ராஜராஜ சோழன் தான். ஸோ அவரோட அப்பா தான் வந்து இவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க்ஸ் வந்து கான்க்ரீட் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ் வந்து அமைச்சு கொடுத்தது ராஜராஜ சோழர் தான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த தஞ்சை பெரிய கோயிலில் வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு. 6th பாயிண்ட் என்னென்னா, அவங்க அந்த பழைய அந்த ஏன்ஷியன்ட், அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் இவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா கந்தலூர் சாலைங்கிற ஒரு பிளேஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா அது வந்து சேர நாடு, அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் கேரளாவில் பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சேர நாடு, அந்த சேர நாட்டில் வந்து அந்த கந்தலூர் சாலைங்கிற பிளேஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அந்த பிளேஸை பார்த்திங்கன்னா அந்த சேர நாடு அவங்க அந்த பிளேஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கு வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறதா சொல்லி அந்த பிளேஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சேர நாட்டு மன்னர்கள். ஸோ அதாவது இந்த எலிஃபண்ட்ஸ், அதாவது யானைகள்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்காக அந்த பிளேஸ் வந்து மெயினாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ராஜராஜ சோழன் வந்து அந்த பிளேஸ் வந்து அவங்க சேர நாடை வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு அந்த அட்டாக் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அந்த அவங்களுக்கு சேரர்களுக்கும் அப்புறம் சோழர்களுக்கும் நடந்த போரில் ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்குன்னா இந்த கந்தலூர் சாலை போர்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதாவது அந்த மிலிட்ரி பேஸே பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து ஃபுல்லாகவே அடியோடு அழிச்சிட்டாராமா. அதாவது அழிச்சிட்டார் மீன்ஸ் அந்த பிளேஸை வந்து அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா அவங்க சேரர்களை வந்து வீழ்த்தறக்கு ஒரு ஈஸியாக ஒரு அமைஞ்ச ஒரு வியூகம்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதாவது கந்தலூர் சாலைங்க வந்து ஒரு சோழர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த திங்ஸ்லாம், அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் பற்றி அவரை பற்றி இது ஒரு அவ்வளோவா பெருசாக தெரியாத விஷயங்கள்.
ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து இந்த பெரிய கோயில கட்டி முடிச்சதுக்கப்புறம், கும்பகோணத்தில ஒரு சின்ன ஒரு அதே மாரி இன்னொரு கோயில் வந்து கட்டணும்னு ஆசைப்பட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணாராமா. பட் அந்த கோயில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டா அந்த கோயில் வந்து கட்டி முடிக்கலன்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் லேட்டர் பீரியட் பார்த்தீங்கன்னா, அங்க அந்த அவரோட வாரிசுகள் அதாவது அ சோழர்களோட அந்த மன்னர்கள் அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து அந்த கோயில வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு சின்னதா ரொம்ப இந்த இந்த அளவுக்கு பெருசா கட்டாம, சின்னதா வந்து கட்டி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா, நம்ம பொன்னியின் செல்வன்ல அந்த படத்திலேயே பார்த்துருப்போம். ஸோ இந்த புக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ராஜராஜ சோழனுக்கு வந்து குறுநில மன்னர்கள் வந்து நிறையா அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அவர ரூல் பண்ண டைமில. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா, அவரு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு லேண்ட் மாஸ் வந்து அவரால கான்க்யூர் பண்ணி ரூல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு முக்கியமான ராஜராஜ சோழனோட அவரோட ஆட்சி பண்ண டைமில் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அங்கமாக அவருக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கல்வெட்டுகள், அப்புறம் இந்த பெரிய கோயில் கட்டினது, அப்புறம் பேட்டில்ஸ், அப்புறம் கடலுக்கு வந்து போய் இந்த லேண்ட் அந்த மற்ற கண்ட்ரிஸ் வந்து அவர் கான்க்யூர் பண்ணதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள். ஸோ அவர் அந்த லேண்ட் அவருக்கு வந்து மற்ற கண்ட்ரிஸ் வந்து கான்க்யூர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மற்ற நாட்டு மன்னர்கள் மாதிரி அவர் அங்கே இருக்கிற மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தாமல் அந்த நாட்டு மன்னர்களே பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ண சொல்லி அவங்க வந்து தனக்கு கீழே வந்து இந்த டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ராஜராஜ சோழன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெரிய இந்த அளவுக்கு கடல் கடந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இவ்வளோ பெரிய ஒரு லேண்ட்மாஸை வந்து அவங்கனால இந்த சோழர்கள்னால ஆட்சி பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு ராஜராஜ சோழன் பற்றி தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரெகுலராக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக இந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆர்வம் இருந்தால் மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.